வாய்க்கு வந்ததை அமைச்சர் ரகுபதி அவிழ்த்து விடுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? திமுக அமைச்சர் ரகுபதி நேற்றைய தினம் தன்னுடைய அறிக்கையிலே அதிமுகவையும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக சில கருத்துக்களை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி தமிழகத்தில் என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தனை ஆண்டுகளாக தனக்கு ஆதரவாக இருந்ததற்காக அதிமுக தொண்டர்களிடம் வாங்கிய தர்ம அடிகளுக்கெல்லாம் பரிசாக இப்போதுதான் ரகுபதிக்கு கனிம வளத்துறை கொள்ளையடிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் என்று விமர்சித்திருக்கின்றார். மேலும் இந்த ரகுபதி என்பவர் யார் என்று கேட்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ஜெயலலிதா அவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கவில்லை என்றால் ரகுபதி எங்கே இருந்திருப்பார் என்று அவருடைய கடந்த கால அரசியலை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறு அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யக்கூடிய நபராக ரகுபதி மாறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நிதியை தமிழகத்திற்காக எடப்பாடி பழனிசாமி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்றும், கொடநாடு வழக்கில் நியாயமான விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் உத்தரவிட்டார் எனவும், பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையான விசாரணை வேண்டும் என்பதற்காகவே சிபிஐக்கு மாற்ற எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு மடியில் கனமில்லை, எனவே வழியில் பயமில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, அதிமுகவினர் ஒருபோதும் எந்த ரெய்டுக்கும் அஞ்சியதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 1991 ரகுபதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அதே ரகுபதியினுடைய இன்றைய சொத்து மதிப்பு என்ன என்று கேட்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ரகுபதி எத்தனை கல்லூரிகள் வைத்திருக்கின்றார், பினாமி பெயர்களில் எத்தனை கல் குவாரிகள் வைத்திருக்கின்றார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எண்ணிலடங்காத சொத்துக்களை வாரி குவித்திருக்கக்கூடிய ரகுபதி தான் நாளை காலை ரெய்டு வந்து விடுமோ என்ற பயத்தால் தினந்தோறும் இரவுகளை கழிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அறிவாலயத்திலே மேலே ரெய்டுக்கு பயந்து கீழே கட்சியை காங்கிரசுக்கு அடமானம் வைத்தவர்கள் தான் திமுகவினர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எவ்வளவு போட்டோ ஷூட் நடத்தினாலும் 2026க்கு பிறகு சட்டையை கிழித்துக் கொண்டாலும் திமுகவினர் பேக் டு ஃபார்ம், அதான் பூனை மதிமேலே என்று குறிப்பிடக்கூடிய விதமாக ஆட்சியை இழந்து விடுவார்கள், அது உறுதி என்று குறிப்பிட்டு செல்லூர் ராஜு அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.